தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் ஒரு புறம் வெயில் கொளுத்தும் நிலையில் மறுபுறமும் மழை பெய்து வெப்பத்தை தணித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கையில் 2வது நாளாக சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சிவகங்கை, மதகுப்பட்டி, ஒக்கூர், காளையார் கோவில், கொல்லங்குடி, முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்குள்ளாகினர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், மங்கநல்லூர், கோமல், செம்பனார் கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், பொறையார், அனந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்தனர். இதனிடையே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் உதகை சேரிங் கிராஸ் மற்றும் குன்னூர் செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் சாலை முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல் உதகை படகு இல்லம், காந்தல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இரும்பு பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.